Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து முட்டை பிரியாணி. இந்த முட்டை பிரியாணியை வந்து நம்ம குக்கர்ல ரைஸ் வந்து குழையாம உடையாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரொம்ப டேஸ்டியா குயிக்கா ஈஸியா பண்ற மாதிரி ஒரு முட்டை பிரியாணி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இப்போ இந்த பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ முட்டை பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 முட்டை எடுத்து இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கங்கே ஒரு கட் போட்டு வச்சுக்கோங்க மசாலா உள்ளே இறங்கிறதுக்காக. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்சிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா கொஞ்சமாக பொரிய விடுங்க. கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு இந்த மாதிரி நம்ம வேக வச்சுருக்க முட்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். முட்டையெல்லாம் சேர்த்துட்டு மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை வந்து மசாலாலாம் நல்லா கோட் ஆகணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே பொரியட்டும். முட்டை வந்து வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன மாதிரி இருந்தால் தான் நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கும் போது முட்டை வந்து உடையாமல் நல்ல முழுசாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகியிருக்கு, நீங்கள் மேலே பார்த்தாலே தெரியும். இப்போது நம்ம முட்டையை வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த மசாலா நமக்கு தேவையில்லை. முட்டையோட மேலே கோட்டாகியிருக்க மசாலா வரைக்கும் நமக்கு போதும். இப்போது முட்டையெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. இனி நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போது ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறமா ஒரு பீஸ் பட்டை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொரியட்டும். அடுத்தது ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை சேர்க்க வேண்டாம். இப்போது இது லேசாக வந்து கலர் மாறட்டும். இந்த முந்திரி வந்து இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மீடியம் சைஸில் 2 வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா பொரியட்டும். இப்போ இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது. இந்த அளவுக்கு பொரிஞ்ச பிறகு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அந்த பச்சை வாசனை போகட்டும். அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து நல்லா கீறி எடுத்திருக்கேன். பெரிய பெரிய பச்சை மிளகாவாக எடுத்துருக்கிறதுனால 4 மட்டும் தான் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய் சேர்த்து வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி வெந்த பிறகு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்படியே இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே ரொம்ப வதங்கிடுச்சு. இது ரொம்ப கிரேவி ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இருக்கும் போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தா முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கிரேவியோட லேசாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா முட்டை வந்து உடஞ்சிடக்கூடாது. அதனால் மெதுவாக அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்தது இதில் நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த கிரேவியோட லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரைஸ் கழுவி எடுக்கும் போது இருந்த தண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதில் இருக்குது. அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும்
ஒரு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே இதை விட்டுடலாம். இந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ரைஸ் குழஞ்சிரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் கூட ரைஸ் வந்து போடும்போது அந்த கழுவி வச்சுருந்த அந்த ஊற வச்சுருந்த தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து அதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது 2 கப் ரைஸ்க்கு வந்து 3 கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி வந்து கணக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு. அதனால் 2 கப்புக்கு 3 கப் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கும் போது தான் நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றிட்ட உடனே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா அது வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ இது கொதித்து நல்லா இந்த மாதிரி வரும்போது நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர மாதிரி இதை விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் ஒரு விசில் வந்துருச்சு லோ ஃப்ளேமில் வச்சு. விசில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ப்ரெஷரை நீங்களே ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லை அப்படியே ப்ரெஷரோடு விட்டுட்டிங்க அதுலேயே தானாக போச்சு அப்படின்னா சாதம் வந்து ரொம்ப குக்காகி குழஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ரைஸ் எல்லாம் நல்லா சேமியா மாதிரி நீட்டாக உடையாமல் குழையாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் பண்ண போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் சாதா பாத்திரத்தில் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி வாட்டர் ரேஷியோ எல்லாமே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சு ரைஸை குக் பண்ணுங்கள் போதும். இதே மாதிரி அதுலேயும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி நம்ம இன்னொரு ரெசிபிலையோ இல்லை வ்ளாக்லேயோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.